ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் நிலாவும் சோழனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, நிலா வீட்டில் தான் இருக்கியா, என்ன வேலை பார்க்குற? ஆமாம், என்ன ஒரு படம் வரைஞ்சி கொடுத்துட்டா உன் வேலை முடிஞ்சுது அப்படின்றாரு. ஏன் சோழன், நீங்கள் மட்டும் என்ன, உங்கள் டிரைவர் வேலை என்ன வேலை, அது என்ன பெரிய கஷ்டமா? இப்படின்னு ஓட்டினா போகுது, அவ்வளோதான் உங்களுடைய வேலை அப்படின்றாங்க. ஏன் நிலா இப்படி டேமேஜ் பண்ணுறல்ல நீ என்ன அப்படின்றாரு சோழன். அதுக்கு நிலா சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் என்ன டேமேஜ் பண்ணும்போது தெரியலையா அப்படின்றாங்க. ஓ, பழிக்கு பழியா அப்படின்றாரு. இருக்கலாம், அப்படியா கூட அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா, அவனுக்கு எதனா சாப்பிட பிரியாணி எதனா வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன், சாப்பிட்றதுக்கு தான் வாங்கி தருவீங்களா, வேற எதுவும் பண்ண மாட்டிங்களா அப்படின்றாங்க. அப்போ என்ன வேணும் சொல்லு அப்படின்னும்போது, என்னை ஹனிமூன் கூட்டு வரீங்களான்றாங்க. என்ன நீலா சொல்கிற, இன்னொரு வாட்டி சொல்லுன்னதும், என்னை ஹனிமூன் கூட்டு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்படியே சோழனுக்கு ஒரே சந்தோஷம். ஐயோ, என் செல்லம், என் பட்டு, நான் உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு கொஞ்சும் போது ரெண்டு பேரும் முகத்தோட முகம் ஐயோ உரசிக்கும் போது பல்லவன் அந்த டைம் பார்த்து உள்ளே வராருங்க. உள்ளே வந்ததும் அவர் பார்த்துடுறாரு, அண்ணனும் அண்ணியும் முகத்தை உரசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் ஐயோ சேச்சே, இந்த டைமில் போய் உள்ளே வந்துட்டேனான்ட்டு வெளியே போய் தலையில் அடிச்சுக்கிறாரு. உடனே நிலாவும், ஐயோ பல்லவன் பார்த்துட்டாங்க, எனக்கு வெக்கமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் அவங்ககிட்ட போய் பேசிட்டு வரேன்ட்டு சோழன் வெளியே வராரு. திரும்பவும் காசு கொடுத்து, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வா, கடைக்கு போய் எதனா சிப்ஸ் வாங்கிட்டு வான்றாரு. நான் போக மாட்டேன்றாரு. உடனே நிலா கேட்குறாங்க, என்ன பல்லவான்னு. அண்ணி பாருங்க அண்ணி, காசு கொடுத்து வெயிலில் ரொம்ப தூரம் போயிட்டு வர சொல்கிறாரு அண்ணி அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை கூப்பிட்டுக்கிறாங்க. உடனே பல்லவன் சோழனை பார்த்து வவ்வான்னு ஒழுங்கு எடுக்கிறாரு. இது மாதிரிலாம் நடக்குதுங்க. அதுக்கப்புறம் சேரன் கார்த்திகா அவங்க அத்தை பொண்ணு வாழ்க்கையை விட்டு வந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி நிலா கிட்ட சொல்கிறாரு கார்த்திகா சொன்ன விஷயம் எல்லாமே. அப்போ உடனேயே பல்லவன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா சந்தா அக்காவை நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்கப்புறம் நான் எக்ஸ் லவ்வோட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்றாரு. உடனே சேரன் திட்டுறாரு, என்னடா நினச்சிட்ருக்கேன், நோ எக்ஸ் லவ் ஒய் லவ்னு சொல்லிகிட்ருக்கிற, அதெல்லாம் கிடையாது, அது சின்னதுலேருந்து நான் வளர்த்த பொண்ணுடா அது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலாவும் சொல்கிறாங்க, ஆமாண்ணே, சந்தா கிட்ட இதெல்லாம் பற்றி சொல்லாதீங்க, எந்த பொண்ணாக இருந்தாலும் தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாப்பா, நீ சொல்ல வேணான்றியா அப்படின்ட்டு போகிறாரு. போய் உக்காந்ததும் சந்தாவும் கால் பண்ணுறாங்க. சந்தா கால் பண்ணதும், ஃபஸ்ட்டு நீ கால் பண்ணும்போது நான் அப்புறம் பண்ணலான்னு நினச்சேன்ப்பா, ஆனால் நான் விட்டுட்டேன்ப்பா, நான் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கவலையாக இருக்கிறேன் அப்படின்னு சந்தா கிட்ட அவங்க அத்தை பொண்ணு கார்த்திகாவை பற்றி சொல்கிறாரு. சொன்னதும் சந்தா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. ஃபீல் ஆனதும், சரி சந்தா, நான் நாளைக்கு பேசுகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபோனையும் வச்சிடுறாரு. வச்சிட்ட பிறகு பாண்டி என்ன பண்ணுறாருனா, வானதி மெடிக்கல் ஷாப் திறக்க போகிறேன்னு சொல்கிறது இருக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயத்த வீட்டில் சொல்கிறாரு. வீட்டில் சொன்னதும், சூப்பரா, வானதி மெடிக்கல் ஷாப்பு திறக்க போதா, பாண்டியன் மெக்கானிக் ஷாப், வானதி மெடிக்கல் ஷாப், சூப்பராக செட் ஆகுதுரா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. பரவாயில்ல, எல்லாம் ஒவ்வொரு இதுவாக முன்னேறி போகும்போது நல்லா இருக்குல்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. பாருண்ணா, இப்போ பாண்டியனும் மெக்கானிக் ஷாப், வானதி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தா இந்த வீட்டுக்கு வருவாங்க. சந்தா வந்ததும் வேலைக்கு போவாங்க. அப்போ எல்லாருமே நம்ம பிஸியாக இருப்போம் இல்லைன்னா, அழகாக இருக்கும் நம்ம வீடு எல்லாத்துக்கும் அப்படின்றாங்க. உடனே நடேசன் வராரு. நடேசன் வந்ததும், இந்த வீட்டில் உருப்படாமல் இருக்கிறவர் இந்த மனுஷன் தான் அண்ணி அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு. ஆமாண்டா, என்னையே சொல்லுங்கள் எல்லாருமே, என்னது வானதி மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காளா, அவளுக்கு என்னடா அதெல்லாம் ரன் பண்ண தெரியுமா அப்படின்றாரு. வானதியை பற்றி குறை சொல்கிறதுலையே இருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறாங்கங்க. நாளைக்கு மீண்டும் இந்த தொடரை சந்திக்க காத்திருப்போம். நன்றி, வணக்கம், பாய்.